ஓடுறப்ப இல்லைங்க, நடக்கிறப்ப சில பேருக்கு மூச்சு வாங்குது. வாங்க நம்ம ரெஸ்பிரேட்டரி மசில ஸ்ட்ரென்தன் பண்ணிடலாம். நிமிஷங்க, உண்மையாலுமே மூச்சு வாங்குது. மூச்சு வாங்குறதுக்கு முக்கியமான காரணம் நம்ம பிசிக்கலி ஆக்டிவா இருக்கிறப்போ ஆக்சிஜன் டிரான்ஸ்போர்ட் பிளட்ல நடந்து உடம்பு ஃபுல்லா ஃபாஸ்டா சப்ளை பண்ணுங்க. அதுக்கு பேர் தான் கார்டியோவாஸ்குலர் ஃபிட்னஸ். அந்த எபிலிட்டி இல்லாதப்ப தான் பெருமூச்சு எடுத்து மூச்சு வாங்கி அதிகமான ஆக்சிஜனை உள்ள எடுத்துக்கிறோம். போடாம இருக்கணும்னா என்ன பண்ணும்? இந்த பிரீத்திங் எக்ஸசைஸ் 4 தான் ரெகுலரா பண்ணுங்க. டயப்ரமேட்டிக் பிரீத்திங் எக்ஸசைஸ்ங்க. 2 கையிலையும் அப்டமன்ல வச்சுக்கோங்க. மூக்கு வழியா நல்ல மூச்சு காலத்தை இழுங்க, அப்போ அப்டமன் வெளியே வரணும். ஸ்லோவா எக்ஸ்ஹேல் மவுத் வழியா விடுங்க, அப்போ அப்டமன் பின்னாடி போகணும். நம்பர் 2 பாக்ஸ் பிரீத்திங். நல்ல மூச்சை உள்ள இழுங்க மூக்கு வழியா, ஹோல்ட் இட் ஃபார் 4 கவுண்ட்ஸ். அதை அப்படியே ஹோல்டு பண்ணிக்கோங்க 4 கவுண்ட்ஸ்க்கு. பொறுமையா எக்ஸ்ஹேல் பண்ணுங்க 4 கவுண்ட்ஸ்க்கு. அதுக்கப்புறம் 4 செகண்ட்ஸ் ஹோல்டு பண்ணிக்கோங்க. மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணுங்க. நம்பர் 3 நம்மளோட ரெஸ்பிரேட்டரியில காத்த உள்ள இழுக்கிற மசில் இன்ஸ்பிரேட்டரி மசிலுங்க. அதை ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு நார்மலா நிமிந்து உட்காந்துட்டு மூக்கு வழியா மூச்சு உள்ள இழுங்க, அப்ப அப்டமன் வெளியே வரணும். மீன் வாய் மாதிரி வச்சுக்கோங்க. 8 செகண்ட்ஸ்க்கு ஸ்லோவா வெளியே விடுங்க. அந்த கண்ட்ரோல் தாங்க இன்ஸ்பிரேட்டரி மசில ஸ்ட்ரென்தன் பண்ணும். பண்றதுக்கு நம்ம மேல் பல்வரிசைக்கு பின்னாடி டங்க மேல தூக்கி வச்சுக்கோங்க. பண்ண மாதிரியே தாங்க மூச்சை உள்ள இழுக்கிறோம், பொறுமையா வாய் வழியா பர்ஸ் ஸ்லிப்ல வெளியே விடுறோங்க. இந்த அப்ஸ்ட்ரக்ஷன் ஸ்லோவா பண்றப்போ எக்ஸ்பிரேட்டரி மசில ஸ்ட்ரென்தன் பண்ணிடும். சுவாசம் எவ்வளவு முக்கியம்னு எல்லாருக்கும் தெரியும், ஆனா அலட்சியமா இருந்துடுறோம். அதுதான் பல நோய்கள் வரதுக்கு காரணமா இருக்குங்க. இதை சிம்பிள் எக்ஸசைஸ் பண்றதுக்கு என்னங்க கஷ்டம்? ரெகுலரா பண்ணுங்க. ஹெல்தியா இருங்க, ஹாப்பியா இருங்க. ஜஸ்ட் ஃபார் தி இன்ஃபர்மேஷன், டாக்டர் ராம் பிசியோ.